பேரணியல் வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தரா ஷாம் அவர்கள் எழுந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். சந்தோஷ் வணக்கம். நேற்று சட்டமன்றத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எஸ்ஐடி குழு, அதாவது உச்ச நீதிமன்ற தலைமையில அமைக்கப்படக்கூடிய எஸ்ஐடி குழுவில் வந்துட்டு தமிழ்நாட்டு அதிகாரிகள் இருக்கக்கூடாது, தமிழ்நாடு கேடஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பேசினாரு. இது மக்களுக்கே விரோதமானது அப்படின்ற விஷயத்த குறிப்பிடுறாரு. இது தொடர்பா சட்ட ஆலோசனை பெற்று உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் நாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? நான் ரொம்ப வரவேற்கிறேங்க. அதாவது இந்த உத்தரவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா இல்லைன்னா இது ஒரு பிரசிடென்ட் ஆயிடும். இது ஒரு முன்மாதிரியா மாறிடும். ஒரு பார்ட்டி அல்லது சில பார்ட்டிகள் ஒரு நிவாரணம் கோரி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. நிவாரணம் என்னன்னா, எங்களுக்கு ஸ்டேட் போலீஸ் பேர்ல நம்பிக்கை இல்லை, சென்ட்ரல் போலீஸ் விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும். இப்படியான உரிமை, இப்படியான வழக்குகள் இந்தியாவில ஏராளமா நடந்துட்டு இருக்கு. எல்லா மாநிலத்திலையும் சில வழக்குகள்ல சிபிஐ விசாரணையும் கொடுப்பாங்க. இது ஒண்ணு, இது தனி. அதே நேரத்துல இன்னொரு பார்ட்டி, இந்த இடத்துல அது டிவிகே, இல்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா அது சிபிஐ விசாரிக்கணும்னு நாங்க கோரல, அதுக்கு பதிலாக உச்ச நீதிமன்ற குழு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னது. இந்த ரெண்டையுமே கப்பல் பண்ணியிருக்காங்க இதுல. அதாவது ஒரு தரப்பு சொல்றது சிபிஐ, இன்னொரு தரப்பு சொல்றது சுப்ரீம் கோர்ட்டின் கண்காணிப்புல இருக்கக்கூடிய ஒரு குழு. சிபிஐ விசாரணைக்கு நீங்க உத்தரவிட்டீங்கன்னா அது போலீஸ் விசாரணை. மத்திய போலீஸா இருந்தாங்க, மாநில போலீஸா இருந்தாங்க, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, டியூ ப்ராசஸ் இருக்கு, சில வழிமுறைகளின்படி தான் அந்த விசாரணை நடத்த முடியும். நடத்தின பிறகு சாட்சியங்கள் இருப்பாங்க, சான்றாவணங்கள் இருக்கும், வாய்மொழி வாக்குமூலங்கள் இருக்கும், எழுத்து வாக்குமூலம் இருக்கும், வீடியோ வாக்குமூலம் இருக்கும், வீடியோ காட்சிகளை சேகரிச்சிருப்பாங்க. ஒரு 6 இல்லைன்னா 7 வகையான ஆவணங்கள் கிடைக்கும். இதை அந்த புலனாய்வு அமைப்பு யார்கிட்ட கொடுக்கணும்? நீதிமன்றத்துக்கு தானே கொடுக்க முடியும். கண்டிப்பாக. உதாரணமா உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில் நடந்தா உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கணும். உயர் நீதிமன்ற மேற்பார்வையில ஒரு எஸ்ஐடி நடந்தா உயர் நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். ஆனா இங்க இந்த தீர்ப்போட விசித்திரம் என்ன அப்படின்னா, ஒரு கமிட்டி போடுறாங்க. அது எஸ்ஐடி கிடையாது, வெறும் கமிட்டி. ஒரு ஹை பவர் கமிட்டி வேணா வச்சுக்கிடலாம் நீங்க. கமிட்டியோட தலைவர் யாருன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவருக்கான அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 0, எந்த அதிகாரமும் கிடையாது. அவருக்கு கீழே 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், சிட்டிங் ஆபீசர்ஸ். அவங்களுக்கான அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல ஒண்ணும் கிடையாது. ஆனா ஜெனரலான அவங்களுக்கான அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீசஸ் அதிகாரம் இருக்கு. அப்போ ஒரு புலனாய்வு குழு தன்னிடம் கிடைக்கிற எல்லா ஆதாரங்களையும் இந்த குழு கிட்ட கொடுத்தா அந்த ஆதாரங்கள் எந்த அளவுக்கு டைல்யூட் ஆகும், இல்லைன்னா ஒரு அரசோட, மத்திய அரசோட நோக்கத்துக்கு ஏற்றவாறு அந்த ஆதாரங்கள் மாற்றப்படும், இல்லைன்னா சில ஆதாரங்களை விட்டுருவாங்க, சில ஆதாரங்களை மேலும் ஜோடிப்பாங்க, அப்படித்தானே? ஆனா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா நீதிபதிகள் மாறிட்டே இருப்பாங்க. இந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க, இந்த நீதிபதி ஆர்டர் போட்டிருப்பாரு, இன்னொரு செட் நீதிபதி வருவாங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நீங்க சொல்ற அந்த குழுவிலையும் சிபிஐ குழுவிலையும் ஹோம் கார்டர் ஆபீசர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிக விசித்திரமான ஒரு வியாக்கியானத்தை உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு. அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஆபீசர் முதல்ல அவர் சிவில் சர்வீசஸ் செலக்ட் ஆகும்போது இன்னும் ஸ்டேட் கேடருக்குன்னு அலாட் பண்ணிடுவாங்க. குஜராத்துக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு. அங்க ஒரு வழக்கு நடந்துச்சுன்னா வெஸ்ட் பெங்கால் கேடர் ஆபீசர் அதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றது மிக முட்டாள்தனம். ஏன்னா அது ஆல் இண்டியா சர்வீஸ். கண்டிப்பா. அப்போ இதே அனாலஜியை நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா, இப்போ இடஒதுக்கீடு வழக்கு, இடஒதுக்கீடால பலன் பெறாத மேட்டுக்குடியை சேர்ந்த நீதிபதிகள் அதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பான மனநிலை கொண்டவர்கள் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்கள்ல, குறிப்பா வட மாநிலங்கள்ல மிக மிக அதிகம். மேஜர் கம்யூனிட்டி, அதாவது மேட்டுக்குடின்னு நம்ம இங்க சொல்றோம், மேட்டுக்குடியை சேர்ந்த நீதிபதிகளும் அதிகம். அப்போ ஒரு ஃபுல் பெஞ்ச் விசாரிக்குது, இல்ல ஒரு சிறப்பு அமர்வு விசாரிக்குது, 5 பேர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்குதுன்னா அந்த 5 பேருமே பிற்படுத்தப்பட்டவராக தான் இருக்கணும், இடஒதுக்கீட்டால பலன் பெற்றவர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை வைக்க முடியுமா? பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு வருது,
இதை ஆண் நீதிபதிகள் விசாரிக்க கூடாதுன்னு வைக்க முடியுமா? இங்க சுப்ரீம் கோர்ட்ல பெண் நீதிபதிகளே ரொம்ப சொற்பங்க. ஒன்னோ ரெண்டோ தான் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா பெண் நீதிபதியே கிடையாது. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு அனாலஜி? ஏன் இப்படியான ஒரு அவசர ஆணை? உண்மையிலேயே அந்த ஆணையை படிச்சு பார்க்கும்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டதே வேறங்க. அது நான் இந்தியா முழுசும் பாக்குறேன். நானே கூட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வாங்கி எங்க அலுவலக வழக்கு சிபிஐ விசாரணை நடந்தது. அது முழுமையா அந்த விசாரணையில பங்கெடுத்துக்கிட்டோம். பொய் சொல்ற கருவி டெஸ்ட் வரைக்கும் போனேன். அதுக்கு பிறகு வழக்கு நடந்துகிட்டே இருந்தது. நடந்து அது தேஞ்சே போச்சு அந்த வழக்கு. 91 நடந்த சம்பவத்துக்கான ஒரு முடிவு 15 வருஷம் கழிச்சு கூட வரல. அவ்வளவு ஸ்லோ ப்ராசஸ் அது. சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா அது அதை விட மோசம். வாட் எவர் இட் இஸ், சிபிஐ எந்த விசாரணை நடத்தினாலும் குற்றப்பத்திரிகையை சிபிஐ கோர்ட்ல தான் தாக்கல் பண்ணணும். அப்புறம் எப்படி கமிட்டி அதை எப்படி ஓவர்சீ பண்ணும்? சுப்ரீம் கோர்ட் ஓவர்சீ பண்ணலாங்க, ஹைகோர்ட் ஓவர்சீ பண்ணலாம். கமிட்டி எப்படிங்க மேற்பார்வையிட முடியும்? கமிட்டிக்கான அதிகாரம் என்ன? இன்னும் அந்த ஜட்ஜா அவரோட ரிட்டையர்ட் ஜட்ஜோட ஒப்பீனியனே தெரியல. ஆர்டரே எவ்வளவு அவசர ஆர்டர்னாங்க, வெள்ளிக்கிழமை முடியுது விசாரணை எல்லாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிடவிட் போடலான்னு வேற ஒத்துக்கிட்டாரு ஜட்ஜு. ஒத்துக்கிட்ட பிறகு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு. சனி ஞாயிறு டெல்லியில எல்லாம் ஒரு வேலையும் ஆகுதுங்க. எனக்கு நல்லா தெரியும், நானும் அங்க வேலை பார்த்துருக்கேன். பஞ்சாப் ஹரியானா வேலை பார்க்கும்போது டெல்லி தான் எனக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். ஒரு வேலையும் ஆகாது. ஆனாலும் ஒரு ஆர்டர் தயாராகுது. அந்த ஆர்டர்ல ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு, அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜோட சம்மதத்தையும் நாங்க கேட்டுட்டோம்னு ஆர்டர்ல இருக்கு. அப்போ வெள்ளிக்கிழமை நைட்டுக்குள்ளேயே எல்லாம் கேட்டுக்கிட்டு முடிச்சிட்டாங்களா? அப்ப சனிக்கிழமை நீங்க ஆர்டரை ரெடி பண்ணணும், அதை சரி பார்க்கணும். அது ஒரு 6-7 ஸ்டெப் இருக்குங்க. ஒரு ஆர்டர் டெலிவரிக்கு முன்னாடி 6-7 ஸ்டெப் இருக்கு. பெரும்பாலும் நம்ம டிவிகள் இதுல எல்லாம் அந்த டெலிவரியை தான் நம்ம பேசிட்டே இருப்போம். காலை 10:30 மணி தீர்ப்பு இன்று வெளியாகிறது, பரபரப்பு தீர்ப்பு, இப்படிதான் பேசிட்டு இருப்போம். ஆனா அந்த 10:30 மணில அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற 10 ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப். அதுல ஒரு 50 பேர் 100 பேர் பங்கெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சாதாரண ஒரு தட்டச்சு பண்றதுல இருந்து, கம்ப்யூட்டர்ல டெக்ஸ்ட் பண்றதுல இருந்து 10 எத்தனையோ ஸ்டெப் இருக்குங்க. அதுல ஒரு ஆர்டரை சாமானியத்துல இஷ்யூ டுடேன்னு ஆர்டர் போடுவாங்க. இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நான் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் பண்ணி இஷ்யூ டுடே ஆர்டர், அது சுருக்கமா ஐடிமோ, இஷ்யூ டுடே, இன்னைக்கே கொடு ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அது ரொம்ப தயக்கத்தோட தான் ஜட்ஜஸ் அதுக்கு ஓகே சொல்லுவாங்க. என்னன்னா பிராக்டிகல் ப்ராப்ளம். அந்த இஷ்யூ டுடே ஆர்டரை அன்னைக்குள்ள வாங்குறதுக்கு படுற பாடு இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரம். ஏன்னா அவ்வளவு செக்ஷன் தாண்டி வரும். ஒரு ஆர்டருங்கிறது சாமானிய விஷயம் கிடையாதுங்க. அப்ப இது இவ்வளவு ஸ்டெப்பையும் தாண்டி திங்கட்கிழமை வாசிக்கிறாரு. வாசிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட் சொல்லுது, இந்த பெட்டிஷன் போட்டவங்களே ஃப்ராடுலன்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டே ஏமாத்திட்டாங்கிற முக்கியமான பாயிண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது, ஆளை ஆஜர்படுத்துது. அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம், நான் இப்ப ஆர்டரை வாசிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த ஊர் நியாயங்க? இந்த ஆர்டரை 4 வாரம் கழிச்சு வாசிச்சா என்ன குடிமொழிக்கு போயிருப்பது? அப்போ ஏன் இந்த அவசரம் அப்படின்னா அரசியல் இருக்கு. இந்த கரூருக்கு இன்னைக்கு சிபிஐ டீம் போய்விட்டது, செய்தி பாக்குறோம். யாரெல்லாம் தலைமை, பேர்கள், ராமகிருஷ்ணன் ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு ஆபீசர், சிபிஐ ஆபீசர், இப்படி பேரெல்லாம் பாக்குறோம். இப்போ நாளைக்கு குஜராத் கேடர், ரைட்டு, அது இருக்கட்டும். அதை பத்தி ஒரு பல கேடர்கள் கொண்டாடுறதா. சிபிஐ எல்லாம் நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வேலை பார்க்கறவங்க நாளைக்கு அதே சிபிஐக்கு டெபுடேஷன்ல போவாங்க. இப்போ நாங்க எங்க காலத்துல இருந்த ராஜகோபாலன் கமிஷனர் சிபிஐல இருந்தா நேர சென்னை கமிஷனரா வந்தாருங்க. அது ஓகே, ஆல் இண்டியா சர்வீஸ்ல அதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். ஆனா அது உடனடியாக விசாரணையை தொடங்கி உடனடியாக இந்த காய்களை நகர்த்துவது தேர்தலை நோக்கி அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்குல்ல, அதை நிவர்த்தி பண்ணணும்ல. சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கணுமா வேண்டாவா? அதே அளவுகோல் நீதிமன்றத்துக்கும் பொருந்தும்ல. அப்போ சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது விஜய் பிடிக்குள் வச்சுக்கிட்டே இருக்குன்னு பாக்கணுமா, இல்ல இந்த கேஸே பெண்டிங் ஆகி டைலூட் ஆயிருன்னு பாக்கணுமா? விஜய் மேல அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா, விஜய் வந்தா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்கு, அது திமுகவை தோற்கடிக்க உதவுங்கிற அரசியல் கணக்கு இதுல இருக்கு. அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று சிந்தனையை நம்ம வைக்க முடியாது. அரசியல் கணக்கு உண்மையிலே பலிக்குமாங்கிறது வேற கேள்வி. கணக்கு இருக்கு. விஜய் இதுக்கு இந்த கணக்குக்கு டிமிக்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிறது என்னோட பார்வை. அது இவங்களுக்கு தெரியாது.
அது பின்னாடி தான் நடக்கும். பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நடக்கும். அது வரைக்கும் விஜயும் கூட இது நமக்கு வசதிதான் நினைப்பாரு. ஏன்னா மீண்டும் மீண்டும் இது அரசியல் சுற்றுல இருந்துகிட்டே இருக்குல்ல, செய்தி சுற்றுல வந்து இந்த கரூர் மேட்டர் இருந்துகிட்டே எல்லாம் இருக்கு. அது லாபம் தானேன்னு கூட அவர் ஒரு கணக்கு போடலாம். திமுக அரசின் சதி இந்த மாதிரியான கோட்பாடுகள் எல்லாம் மக்கள் மத்தியில சுற்றுக்கு விடப்படுது இல்ல, அது ஒரு அரசியல்வாதிக்கு லாபம் தான் அவர் நினைக்கலாம். அது அவரோட சிந்தனைகள் நமக்கு நேரடியாக தெரியாது. ஆனா அதிமுக பிஜேபி இன்னைக்கு அதிமுகவுக்கு ஃபவுண்டேஷன் டேங்க, அக்டோபர் 17 1972 அதிமுக பிறந்த நாள். அதிமுக பிறந்த நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்துக்கும் மூத்த தலைவர்களுக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக்கெல்லாம் மரியாதை செஞ்சுட்டு அவரு சில வீர வசனங்களையும் சொல்லியிருக்காரு. எந்த சக்தியாலும் வந்து அதிமுக எந்த சக்திக்கு ஏங்கலைங்கிற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அவருக்கும் அதுல சந்தேகம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் வந்துருவாரா வரமாட்டாராங்கிறதுல சந்தேகம் இருப்பதான் நான் அப்படித்தான் இதை பார்க்கிறேன். இன்னொன்னு கூட்டணி எல்லாம் மாறுங்க. அது பொதுவா கூட்டணிங்கிறது கொள்கை அடிப்படையில வைக்க முடியாது. கடைசி நேர மாறுதல்களுக்கு உட்பட்டதுதான். எல்லா கூட்டணிகளும் அப்படிதான், எல்லா காலத்திலையும் அப்படிதான். காங்கிரஸை கண்டித்து விட்டு காங்கிரஸோட திமுக கூட்டணி வைத்த வரலாறு இருக்கிறது. பிஜேபியோட திமுக கூட்டணி வைத்த வரலாறு இருக்கு, அதிமுக வைத்த வரலாறு இருக்கு. ஸோ அதுக்குள்ள கூட நான் போக விரும்பல. ஆனா விஜய்ங்கிற அந்த புது ஃபேக்டர், அந்த புது ஃபேக்டருக்கு இவ்வளவு மவுசு கிரியேட் பண்றாங்கல்ல, அரசியல் மவுசு, அது வந்து சூழ்ச்சி அப்படிங்கிறது என்பது என் கருத்து. அதுபடி ஒரு கணக்கு இருக்கு. அதன்படி ஒரு கணக்கு இருக்கு. அதாவது இல்லாததை இருப்பது மாதிரி காட்டுறது சினிமாத்தனம். 100 பேரை ஒரு ஹீரோ அடிச்சு வீழ்த்துறான், அது நிஜ வாழ்க்கையில பாசிபிள் கிடையாது. நமக்கும் அது தெரியும். இருந்தாலும் வந்து அந்த சினிமாவை நம்ம பார்க்கிறோம், ரசிக்கிறோம். கீழே இருக்கிறவங்க கை கூட தட்டுவாங்க, விசில் கூட அடிப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் 100 பேர்லாம் எப்படிங்க அடிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அடிக்க முடியாதுங்க, சினிமாவை சினிமாவா ரசிக்கிறோம், அவ்வளவுதான் பாயிண்ட். அப்படியான சினிமாத்தனம் அரசியலுக்குள்ள பூத்தப்படுறதுங்கிறதா ரொம்ப வருத்தமா இருக்கு. எவ்வளவு வருடங்களுக்கு பிறகு வெறுமனே வந்து ஒரு ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பம். அப்ப எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அதெல்லாம் அவங்களே சொல்றாங்க. எவ்வளவு கூட்டத்தை நாங்க இப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோங்கிறதெல்லாம் இப்ப வெட்ட வெளிச்சமாயிருச்சுங்க. கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் சாயம் வெளுத்திருக்கு. என்ன காரணம்னா எல்லாமே வந்து மக்கள் வந்து அவங்க கொடுத்த பேட்டிகளா வந்து இணையத்துல உலா வருது. விஜய் ஏன் ஆதரிக்கிறோன்னு விஜய் ரசிகர் மன்றத்தினர் இல்லைன்னா தாவேகா கட்சிக்காரங்க சொல்றது, அவங்களோட அரசியல் போதாமை, அதே மாதிரி வந்து அவங்க ஒரு கட்டுப்பாடற்ற முறையில நடந்து கொள்வது, இதெல்லாம் மக்கள் மத்தியில சித்திரங்களா பதிஞ்சிருச்சு. இப்போ கரூருக்கு முன் கரூருக்கு பின் பாத்தீங்கன்னா, கரூருக்கு முன் அடையப்பா விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு இருந்தது. கரூருக்கு பின் விஜய்க்கு கூட்டம் வருது, அதன் பின்னணி காரணம் இது, அந்த கூட்டம் வந்து கட்டுப்பாடற்றது, ஒழுங்கீனமா இருக்குங்கிறது வந்துருச்சு. ஒரு சாதாரண கடைக்காரர்கள் இருந்து சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்களை நம்பி எப்படி எப்படி ஓட்டு போடுறதுங்கிற கேள்விக்கெல்லாம் போயிட்டாங்க. கரூருக்கு பின் விஜய்க்கான நஷ்டம் அது. அப்ப விஜயோட கூட்டணி வைக்கிற அதிமுகவுக்கு அந்த நஷ்டம் ஏற்படும். ஏன்னா அதிமுக திமுக எல்லாரும் குறைந்தபட்சம் வந்து கூட்டம் எல்லாம் பெருசா நடத்துவாங்க, ஆளெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. ஆனா கட்டுப்பாடு இருக்குங்க. நீங்க செலவு பண்ணி தாங்க கூட்டம் வருது. ஒரு ஆளுக்கு 200 ரூபாங்க, ஒரு பிரியாணி பாக்கெட்டு, குவார்டர் பாட்டில், ரைட்டு, ஐ அக்ரி. ஆனா அது ஒரு நாளும் வந்து வன்முறையிலேயே முடியாது. என்ன காரணம்னா அந்த கட்சியோட அமைப்பு கட்டுப்பாடு. ஒவ்வொருத்தரும் அந்த கூட்டத்தை யாரு ஏற்பாடு பண்றாங்களோ, ஒரு 50 பேரை கூட்டிட்டு வரணும் எங்க ஊர்ல இருந்துன்னா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னா 50 பேருக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அப்ப விஜய் கூட்டத்துக்கு 50,000 பேர் வந்திருந்தாலும் 50 பேர் மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் பொறுப்பாளர்கள் இருந்திருக்கணும். அங்க 20,000 பேர்னா 1000 பேருக்கு ஒரு 20,000 பேரை கூட்டிட்டு வர்றதுக்கான பொறுப்பாளர்கள் அவங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். இல்லைங்க, இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் விஜய் பார்வையாளர்கள் தான், ரசிகர்கள், எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்களா வந்துட்டாங்க, நாங்க என்ன பண்றது, நாங்க 10,000 பேர் தான் எதிர்பார்த்தோம், அவங்க வந்து விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல வந்துட்டாங்க. இது ஒரு வாதம். இந்த வாதம் உண்மை என்றால் விஜய்க்கு ஓட்டு வங்கியே கிடையாதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்கள் தந்துட்டீங்க சார். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார்.